தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட டெய்லி பஞ்ச் திரு அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மகா பிரபு. ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி நடவடிக்கைகள் உலக நாட்டையே ஒரு மாதிரி சலசலப்புல வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெனிசுலாவுடைய அதிபரை வந்து கடத்திட்டு போனாரு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆயிலை வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னு அவரே சொன்னாரு. இப்படியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனையும் புதுசா கிளப்புறாரு. நாங்க வந்து கிரீன்லாண்டா வாங்க போறோம், டென்மார்க்கினுடைய எந்த ஒரு அனுமதியும் எங்களுக்கு தேவையில்லை, நாம மட்டும் கிரீன்லாண்டை வாங்க போறோம், அது எங்களுக்கு முக்கியமான ஒரு தீவாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்த. ஸோ எப்படி பாக்குறீங்க ட்ரம்ப்னுடைய இந்த நடவடிக்கைகள்லாம்? பிரபு, எங்க வீட்டுக்கு வாங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து, கதவுலேருந்து, செவுத்துலேருந்து கண்ணாபின்னான்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பேன். ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன்லேருந்து இந்த நருட்டோலாம் கிடையாது, பட் பேர்ட் ஸ்டிக்கர், அனிமல் ஸ்டிக்கர் அப்படின்னு வண்டிலையும் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பேன். காரணம் என்னன்னா, அப்போ சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்கள் வாங்கி ஒட்டணும் அப்படின்னு ஆசை. வசதி இல்லை, அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. இப்போ ஏதோ நம்ம கையில காசுக்குது, சம்பாதிக்கிறக்கா ஸ்டிக்கர் தானே, பட் அந்த காலத்துல அந்த ஸ்டிக்கர் கூட வாங்க முடியாது, அதனால வாங்கி ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அண்ணன் ட்ரம்ப் கூட பாவம் ஒரு ஏழ்மையான சூழல்ல வந்தவர்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல. ஸோ அப்போ வந்து கடைக்கு போயிட்டு எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு அப்படின்னு அவங்க அப்பா ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்காரு போல இருக்கு. அவர் எதுவும் வாங்கி கொடுத்தது இல்லை போல இருக்கு. அத்தொட்டு இப்ப என்ன பண்றாரு, பாக்குறதெல்லாம் வந்து எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. ஆப்கானிஸ்தான்ல பக்ராம் ஏர்பேஸை கொடுன்றாரு, இப்ப கிரீன்லாண்டை கொடுன்றாரு. ஆனா இன்னைக்கு நேற்று சொல்லலான்னு 19லயே சொல்லிக்கிறாரு அவர். அது தெரியுமா? கிரீன்லாண்டை வேணும் அப்படின்னு கேட்டா செக்யூரிட்டி அப்படின்றாரு. இப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் அதான் புலம்பிக்கிறார். இப்ப காங்கிரஸ்ல, இந்த ராகுல் காங்கிரஸ்ல, அங்க இருக்க காங்கிரஸ்ல அந்த டெமோக்ராட் லீடர் ஒருத்தர் சொல்லிட்டார், வித்தவுட் எனி அப்ரூவல் ஆஃப் த காங்கிரஸ் ஒரே ஒரு மிலிட்ரி மேன் கிரீன்லாண்டுக்கு போனாலும் அது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக நடந்ததா எடுத்துப்போம், காங்கிரஸ் அப்ரூவல் இல்லாம யாரும் இங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்றீங்க எங்களுடைய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட், அதுக்காக எனக்கு கிரீன்லாண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா, ரஷ்யா இதைத்தானே சொன்னாங்க, எங்களுடைய செக்யூரிட்டி த்ரெட் இங்க நேட்டோ வந்ததுன்னா அதனால இட்ஸ் எ ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் சொன்னாங்க. இப்ப இதே டெம்ப்ளேட் எடுத்துக்கின்னு சீனா சொல்லுவாங்க, தைவான் எங்க செக்யூரிட்டி எங்களுக்கு வேணும், ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆமா அதனால நான் போறேன்டா. என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப பாத்தீங்கன்னா ஐநா உள்ளிட்ட ஏதோ ஐநா சம்பந்தமான ஏதோ ஒரு 66 ஆர்கனைசேஷன் இருந்து வெளில வந்துட்டாராம். யார் சார்? அமெரிக்கா. ஓகே. அநேகமா ஐநால இருந்து வெளில வந்துருவார் அப்படின்னு நினைக்கிறேன். வந்த பிறகு என்ன பண்ணுவாரு, நோட்டீஸ் அனுப்புவாரு, இது வந்து இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், எங்க நாட்டுல நீங்க உட்காந்துருக்கிறீங்க, வெளில கிளம்பி போங்க அப்படின்னு. அங்க நான் ட்ரம்ப் மால் கட்ட போகிறேன் அப்படின்வாரு. இது இவங்க இவ்வளோலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு காரியம் முக்கியமா, வீரியம் முக்கியமா, ரைட்? இது என்ன பண்ணியிருந்திருக்கணும், ஏற்கனவே அவங்க கிட்ட 1950s இல்லை 46ல நினைக்கிறேன் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதன்படி இங்க அவங்க பேஸ் வைக்கலாம். ஒரு சின்ன பேஸ் ஒன்று இருக்கு இங்க ஒரு ஃபார் கார்னர்ல கிரீன்லாண்ட்ல. அமெரிக்காவுடைய ராணுவம் சின்னதா இருக்கு. இவங்க என்ன பண்ணலாம், நேட்டோவோட, எல்லாம் நேட்டோ தானேங்க. அமெரிக்கா நேட்டோல இல்லையே சார்? அமெரிக்கா நேட்டோல இருக்காங்களா? எங்க அமெரிக்கா தாங்க நேட்டோவுடைய மெயின் மெம்பரு. இல்ல அவங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் வெளில வரல. அதான் அவங்க என்ன ட்ரம்ப் சொன்னதாக இன்னைக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை நேட்டோ வரமாட்டாங்க, ஆனா நேட்டோக்கு ஒரு பிரச்சனை நாங்க வந்து நிற்போம் அப்படின்ற மாதிரி. அதாவது நேட்டோவுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ல 70% கிட்டத்தட்ட அமெரிக்கா தாங்க செலவு பண்ணி நிக்குது. இப்போ நேட்டோ மெம்பர் ஒருத்தர் அதை விட்டு வெளில வரணும் அப்படின்னு சொன்னா, பிரான்ஸ், ஜெர்மனி இவங்கெல்லாம் நேட்டோ மெம்பர்ஸ் தானே, அங்க லெட்டர் அனுப்பக்கூடாது, அமெரிக்காவுக்கு தான் அனுப்பணும். அப்ப அமெரிக்காவே வெளில வரணும்னா மீ கிவிங் ரெசிக்னேஷன் லெட்டர் டு மீ அப்படி ஆயிரும் இல்லையா? அவர் எங்கேயாவது அந்த பக்கம் போயிருக்காரா அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ இது எல்லாமே நேட்டோ அந்த ஆர்டிகல் 5 ப்ரொடெக்ஷன் சொல்றாங்க இல்லையா, அதாவது எனி அட்டாக் ஆன் அ மெம்பர் கண்ட்ரி ஆஃப் நேட்டோ இஸ் கன்சிடர்ட் டு பி அன் அட்டாக் ஆன் த என்டையர் நேட்டோ அண்ட் ஆல் நேஷன்ஸ் ஷுட் கம் அண்ட் அசிஸ்ட் அப்படின்னு அந்த ஆர்டிகல் 5 ப்ரொடெக்ஷன்ல கிரீன்லாண்டும் வருது. அப்போ இவர் என்ன பண்ணிருக்கணும், நேட்டோல பாருங்க, இங்க வந்து சைனீஸ் ஷிப்ஸ் எல்லாம் நிறைய வந்து நிக்குது, ரஷ்யன் சம்பரிலாம் நிறைய வந்து நிக்குது, அதனால நாங்க வந்து அங்க இன்னும் 2-3 பேஸ் பில்ட் பண்ண போறோம் அப்படின்னு யாரும் ஒண்ணு கேட்டிருக்க போறது கிடையாது. ஏன்னா நீங்க அமெரிக்கன் பேஸ் அங்க கொண்டு போய் வச்சீங்கன்னா அப்ப அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்லாம் அங்க போய் உட்கார போறாங்க, அவங்களுக்கு சோறு தண்ணி வேணும்ல. அப்ப லோக்கல்ல இருக்கவங்க தானே மீன் பிடிச்சி கொடுக்கணும். ஒரு எக்கோ சிஸ்டம், ரைட்டா, எக்கானமி பூஸ்ட் பண்ணும்.
அந்த மாதிரி தான் தாராளமா நீங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தத்தையும் நான் எடுத்துக்கன்னா கிரீன்லாந்து மட்டுமா சொன்னாரு, கனடா நீங்க 51வது மாகாணமா சேர்ந்து அப்படின்னாரு. அந்த த்ரோதோ இருக்கும்போது கவர்னர் த்ரோதோன்னாரு. ஐயோ அவர் பிரைம் மினிஸ்டரியா? அப்படியா, எனக்கு அது தெரியலையே. அவர் வந்து 51வது கவர்னர் மாதிரி, அதுக்குதான் அவர் நக்கலா கவர்னர்னு சொன்னது. எல்லாத்தையும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னா எத்தனை நாள் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. கிரீன்லாந்து மேலெல்லாம் கையை வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க இங்க அமெரிக்கன் அந்த யூரோப்பியன் நேஷன்ஸ்ல அந்த நேட்டோ பேசஸ்ல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்லாம் இருக்கு, அவங்களால நாங்க வெளில தள்ளிடுவோம். அவங்களோட சண்டை போட முடியாது, அதையும் இவங்க சொல்லிடுறாங்க. நேட்டோ நாடுகளே கூட்டறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, அமெரிக்கா அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. விட்டுகா சொல்லுங்க, விட்டுகா என்ன பண்ண போறீங்க? சரி, நாளைக்கு கிரீன்லாந்துல போயிட்டு ஒரு ஆக்குபை பண்றாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? இல்ல டென்மார்க்னுடைய அதே பிரசிடென்ட் சொல்றாங்களே, எந்த ஒரு நடவடிக்கை சின்ன நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டாலும் உடனடியாக தாக்குதல் நடத்த சுதந்திரம் கொடுத்துருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லி டென்மார்க்னுடைய பிரசிடென்ட் சொல்றாங்க. லேடி என்ன தாக்குதல் திருப்பி அடிப்பாங்க? அங்க எவ்வளவு சோல்ஜர்ஸ் இருக்காங்க? புட்டின் இப்ப சமீபத்தில் ஒண்ணு சொன்னாரு, அமெரிக்கா கிட்ட ஏர் டிஃபென்ஸ் இருக்கு, எங்க கிட்ட இருக்கு, யூரோப்ல என்ன இருக்குன்னு கேட்டாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க? அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வந்ததுன்னா கிரீன்லாந்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபார் தட் மேட்டர் ஜெர்மனி, பிரான்ஸ், இதுல யூகேவும் சேர்த்துக்காங்க. யூனியனுக்கு வெளில இருந்தாலும் அது நேட்டோ, இட்டலி எல்லாமா சேர்ந்து கூட எப்படி அமெரிக்காவோட சண்டை போடுவாங்க? காமெடி பண்றீங்க பிரபு. அவர் வேணும்னு நினைச்சீங்கன்னாருன்னா, எடுக்கணும்னு நினைச்சாருன்னா எடுத்துதான் ஆவார், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வெனிசுவேலாவில் போய் அவர் அது மாதிரி பண்ணும்போது நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அப்ப நியாயம். யார் கேட்கறது? அதைத்தான் நான் சொல்றேன். பூசினா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு இல்ல அது கரெக்டு. ஆனா எங்க ஆளுங்க யாரும் அதுல சேர்ந்துக்கல ஸ்டாமர். அப்போ நீங்க வந்து அவன் பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் தோண போயிட்டு நாளைக்கு உங்களுக்கே அந்த ஆப்பை வச்சாருன்னா குய்ய முய்யன்னு கதறினீங்கன்னா யார் வருவாங்க உங்ககிட்ட இருந்து? ஒரு பயிலும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். ரஷ்யா பாட்டுக்கு இன்னும் அடி அடி நடிப்பான். நாளைக்கு வந்து போலந்து, யூ ஆர் ஆல்சோ எ செக்யூரிட்டி த்ரெட். என்ன பண்ணுவீங்க? ஃபின்லாந்து என்ன பண்ணுவீங்க? இந்த கிரீன்லாண்டுக்கு மேல கண்ணு வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த முதல்ல இந்த நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் கேட்கிறாரா, என்ன நம்பிட்டேன்னு? அவ்வளவு இல்லைங்க. இல்லையா? ரஷ்யா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட ஏர்கிராஃப்ட் கேரியர் பெருசா கிடையாது, ஒண்ணு, அதுவும் வந்து இப்ப ரிப்பேர்ல இருக்குது. இவங்களாம் சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு வச்சிருக்கோம் தெரியுமா, எங்க ஒன்னா வி கேன் ப்ரொஜெக்ட் அவர் பவர் அப்படின்னு. அவங்களுடைய டாக்டரின் வேற. நாங்க வந்து தேவையில்லாம அடுத்த நாட்டுல போயிட்டு குண்டு போட மாட்டோம். ஆனா அப்படி போடணும்னு நினைச்சா உக்காந்த இடத்துல இருந்தே நாங்க போடுவோம். ஸோ அவங்க வந்து ஸ்டெல்த் சப்மரின், அதுக்கப்புறமா வந்து அந்த மிசைல் டெக்னாலஜி, ஹைப்பர்சானிக், அதுவும் இப்போ மிருவுல இருந்து மார்வுக்கு போயிட்டாங்க. ரஷ்யா அதாவது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெனோரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ட்ராஜெக்டரியில கரெக்டா வந்தது போது ஹிட் பண்றீங்க, அந்த ரீஎன்ட்ரி ஸ்டேஜில் பெருசா ஃபியூல் இருக்காதுமா, அப்படியே செட் ட்ராஜெக்டரியில வந்துட்டு இருக்கும். இதுதான் அந்த இன்டர்செப்டருடைய லாஜிக். பட் இது அந்த ரீஎன்ட்ரி ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஃபியூல் இருக்கும், அதை வச்சு அவங்க திருப்புவாங்க. அதனால உங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியாது. இந்த பேட்ரியாட்டோ தேடோ அதெல்லாம் வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அதுவும் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் அப் டு 20-27 மேக்லலாம் போகும் அது. அதனால தான் வந்து அவங்க அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நான் என்னத்துக்கடா ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம், சரி அப்படி சொல்றீங்களே ஏர்கிராஃப்ட் கேரியர்னு. ஹூத்தி ரெபல்ஸோட ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 ஃபிளைட் மிஸ் ஆகி கடல்ல ஊந்திச்சான், அமெரிக்காவோடது. ஏன்னா அவங்களுடைய ஏதோ சம் ராக்கெட்டோ ஏதோ வந்திருக்கு, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஹார்ட் டர்ன் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் டர்ன் பண்ற அளவுக்கு வந்து ப்ராக்சிமிட்டி அவ்வளோ இதுவாக வந்துருச்சுன்னு சொன்னா ஹூத்தி ரெபல்ஸ் அது பெரிய நாடு கிடையாது. நீங்க என்ன ஏர்கிராஃப்ட் கேரியர்னு ஃபிலிம் காமிச்சுன்னுக்கிறீங்க. நீங்க வெனிசுவேலால போயிட்டு பார்த்தீங்களா எப்படி தட்டி தூக்கிட்டோம், ரஷ்யாவாலாம் ஏதாவது முடியாது, கம்பேரிசனே கிடையாது. அங்க உள்ளுக்குள்ள நீங்க ஆளை காசை கொடுத்து வாங்கிட்டீங்க, அதனால எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அவருக்கு கூட இருந்த அந்த ஒரு கியூபன் இது இருந்தாங்க பாருங்க, அவங்க மட்டும்தான். மற்றபடி ரெகுலர் ஆர்மி பர்சனல் யாரும் இதுவானதை தெரியல. சொல்றாங்க நாங்க F-35 அமிச்சோம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இது அந்த திருவேண்டரத்தில் OLXல வித்தாங்க அந்த F-35. அந்த F-35 வந்து
இவங்களுடைய சுக்கோய் 57 சிரியாவில் இவங்க டெஸ்ட் ரன் பண்ணும்போது ரேடார் லாக் பண்ணாங்க, இஸ்ரேல்லேருந்து வந்தது. அது தெரியுமா? இவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அதனால அதெல்லாம் சும்மா நோஞ்சான 4 பேர் ஒரு தட்டி விட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ அது பண்ணும்போது சும்மா இருந்த யூரோப்பியன் யூனியன் அவங்களுக்கு ஒன்றுன்னும் போது யாரும் கிட்ட வர மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் குரல் கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் பாருங்க, இதெல்லாம் அது வருத்தத்துக்குரியது, கவலைக்குரியது, இதை பேசி தீக்கணும், அப்படியாவது ஏதாவது சொல்லியிருக்கணும். ஆனால் கரெக்டு தான். அப்போ உனக்கு செக்யூரிட்டி தைக்கும் போது அவன் தூக்கிட்டு போறான்னா, அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் தூக்குவான். செக்யூரிட்டி த்ரெட் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் நிறைய இயற்கை வளங்களும் அதுக்குள்ள இருக்கு. இந்த எண்ணெய், நிறைய பொருள், அதுவும் வேணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இல்ல முக்கியமா ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்க அதுக்கு பெரிய தடை இருக்கின்றது. பாலைவனத்துல நீங்க எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி பெர்மாஃப்ரோஸ்ல எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பிரபு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல என்னங்க நம்மளோட ஒரே குப்பையாகுது, ஒரே டஸ்ட் ஆகுது, இதெல்லாம் ஃபாரின் மாதிரி வருமா அப்படின்னு. பட்டு இங்க இவ்வளவு குப்பையா இருந்தாலும் நம்மளால ஏன் எந்த இதுவும் இல்லாம இருக்க முடியும்னா, சூரியன், உதய சூரியன் அல்ல, மேல இருக்க சூரியன். ஆனா குளிர் பிரதேசங்கள்ல இந்த மாதிரி டஸ்ட் குப்பை இருந்தது, செத்திங்க, வியாதியெல்லாம் சீக்கிரமா பரவிடும். அந்த சூரியன் தான் நம்ம காத்து நிற்குது. ஸோ இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு இது ஓகே. அங்க அது மாதிரி நீங்க அங்கெல்லாம் பல இடங்களில் ஜனங்க வசிக்க முடியாது. ஒண்ணு தெரியுமா, ஐஸ்லாண்ட் ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். ஆனா இது பேர் கிரீன்லாண்ட். வெள்ளை வெளியேறு 20% தான் கிரீன் இருக்குன்றாங்க. கிரீனே இல்லை, வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். ஃபுல்லா ஐஸ். அது காரணம் என்னன்னா, அங்கேருந்து வந்த ஒருத்தர் ஏதோ கைதி அங்கேருந்து ஏதோ ஒரு இதுல விடுறாங்க, அவர் இங்க வராரு. வந்த உடனே இங்கேயும் ஏதோ சரி இருக்க இடம் இருக்குன்னு சொன்ன உடனே இதை இப்படி சொன்னாதான் ஜனங்க அவர் மட்டும் கொடுத்தா நடத்த முடியாதுல்ல. அதனால கிரீன்லாண்ட்னு பேரை வச்சு வாங்க நல்லா ஆகுதுன்னு ஏமாத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அந்த இனூட் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு இண்டிஜினஸ் பீப்புள் இருக்காங்க. பட் எனியோ அது பெரும்பாலான இடங்கள்ல மனுஷன் வாழ ஒண்ணுமே முளைக்காது. ஓகே. ஸோ அந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ராக்ஷன் ஆரம்பிச்சீங்கன்னா அது என்விரான்மெண்ட் டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க பேன் பண்ணி வச்சிருக்காங்க, எதுவும் பண்ணக்கூடாது. இல்லைன்னா டென்மார்க்கே பண்ணியிருப்பாங்கல்ல. சரி, அடுத்தது இவர் அங்கே கண்ணு வைக்கிறதுக்கு காரணம் நான் சொன்னது நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு. ஆர்டிக் அந்த பக்கம் அது இன்னும் ஒரு 10 வருஷத்துல இப்போ பாதி நாள் ஐஸா இருக்கும், அதுக்கப்புறம் சில நாட்கள் மட்டும்தான் கப்பல் போற மாதிரி இருக்கும்னு ஒரு 10-15 வருஷங்கள்ல ஃபுல்லாவே வருஷம் ஃபுல்லா ஷிப்பு போற மாதிரி ஆயிடும்னு ரஷ்யா அங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஏரியா அது. ஸோ அதுக்கு ஒரு செக் வைக்கணுன்றதுக்காக தான் இவர் கிரீன்லாந்து மேல கண்ணு வச்சுன்னுக்கிறாரு. இதை நீங்க பேசியே பண்ணிட்டு போலாங்க, பேசக்கூட வேணாம். நேட்டோ தானே நான் இங்க 2 பேஸ் வைக்கிறேன்ப்பா, சீனாக்காரன் வரான், ரஷ்யாக்காரன் வரான், யாராவது வேணான்னு சொல்ல போறாங்களா? அப்புறம் ஏன் எனக்கு கூடு அப்படின்னா அந்த மெகாலாமேனியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அது மாதிரி மெகாலாமேனியாக் அவர் அப்படியே போயிட்டார், நான் தான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு அவர். ஸோ அதுதான் அவருடைய பிரச்சனையே. ஓகே. இப்போ டென்மார்க்னுடைய ஃபுல் கண்ட்ரோல்ல தான் கிரீன்லாண்ட் இருக்குங்களா? எப்படி முதல்ல அதை பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதிரி அட்டானமஸ் மாநில சுயாட்சி மாதிரி. ஆமா, அப்படிதான். அதாவது இந்த ஃபாரின் பாலிசி இல்ல டிஃபென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல டென்மார்க். ஓகே. மத்ததெல்லாம் கரன்சினா டென்மார்க் தான். ஆமா, யூரோ. இப்போ மத்த யூரோ தான் நினைக்கிறேன், அதுதான் இருக்க முடியும். மற்ற விஷயங்கள் எஜுகேஷன் இருக்கிறதே கொஞ்சம் பசங்க இந்த மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்களுடையது. சப்போஸ் அவங்க டென்மார்க்ல இருந்து பிரிந்து போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. பட் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன், டேனிஷ் பார்லிமெண்ட்ல அதை அப்ரூவ் பண்ணணும். இவங்களும் போக மாட்டாங்க, அவங்களும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் இப்போ இவங்க என்ன பயந்து நிற்கிறாங்க, யாரோ கால்குலேஷன் கூட போட்டு சொன்னாங்க, அங்க இருக்க பாப்புலேஷனுக்கு நான் இங்க உட்காந்து கஷ்டப்பட்டு நிற்கிறேன், நேரா வா, நியூயார்க்ல வேணுமா, வாஷிங்டன்ல வேணுமா, ஆளுக்கு 4 சென்ட் கொடுத்துட்றாங்க, டெக்சாஸ்ல வேணுமா எடுத்துக்கோ. ஏன்னா எங்க கிட்ட நிறைய இடம் இருக்குது, அண்ட் ஆளுக்கு பேங்க்ல இவ்வளவு பணம் போட்டுறேன் அப்படின்னா ஏதோ $48 பில்லியன் என்னவோதான் ஆகும்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு கணக்கு போட்டு பேக் ஆஃப் த என்வலப் கால்குலேஷன், அங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ மில்லியன் கணக்கில் கொடுத்தோம்னா சம்திங் ஏதோ சொல்றாங்க, இவ்வளவுதான் வரும். ஸோ காசை குத்தே வாங்கிடலாம், எதுக்கு இவ்வளோலாம் சண்டை போட்டுட்டு இருக்கணும்
அப்படின்றாங்க. இல்ல அவங்க வர தயாரா இருக்கணும்ல, அப்பதானே காசு கொடுத்துவாங்க. என்னப்பா பொழுது வச்சு பொழுது போனா அப்படியே வெளியேறுனுக்குது, என்னைக்கு வந்து மீன் கிடைக்கும் அப்படின்னே பார்த்துக்க வேண்டியதாகுது. அங்க போனா உங்களுக்கு வந்து பிஸ்ஸா கிடைக்குது, பர்கர் கிடைக்குது, சூடான நாய் கிடைக்குது, ஹாட் டாக், கையில நிறைய பணம் வேற கிடைக்குது, வேலை வேற கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல உங்களுக்கு அது மாதிரி குளிர் பிரதேசம் வேணும்னா அந்த மாதிரி அமெரிக்கால நிறைய இருக்குது. வருஷம் ஃபுல்லா இல்லாட்டாலும் அப்படியே ஸ்னோ பெய்யற மாதிரி நிறைய இருக்குது, அங்க வந்து குதிக்காங்க அப்படின்னு போறாரு. ஸோ எல்லாரும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் பிறந்து வளர்ந்த வீடு அது, இங்கதான்டா என் உசுறு போனேன், அப்படியே அதுவும் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு. அந்த திமிரு அவரு அதிகமா போயிடுச்சு, ஈகோ. அதனாலதான் வந்து சுலபமா வந்து முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்த இவர் வந்து பெருசா பண்ணிட்டு இருக்காரு. பட் இன்னொரு விஷயத்துல கவனமா இருக்கணும் பிரபு. ஏதோ அடுத்தது இவர் ட்ரம்ப்புக்கு தான், கிரீன்லாண்டுக்கு குறி வச்சிருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் நம்ம அண்ணன் விவேக் மாதிரி லெஃப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கையை போட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிடுவாரு. இப்போ இஸ்ரேல்ல இருந்து ரஷ்யன் எம்பசி அவங்க ஃபேமிலி எல்லாம் வெளில போயிட்டாங்க தெரியுமா? எல்லாரையும் காலி பண்ண அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. ஏதோ சம்திங் இஸ் இந்த மேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அது ஈரானா இருக்கலாம் டார்கெட். ஸோ அதனால அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் பெரிய அண்ணன் இல்லையா, ஈரான்லயே பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல சார், உள்நாட்டு பிரச்சனை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா. ஸோ அங்க வந்து ஏதாவது டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்க கிளம்பிடுங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாம் வெளில வந்துட்டு தான் சொல்றாங்க. ஸோ நீங்க பாட்டுக்கு கிரீன்லாந்து அங்கேயே பார்த்துருந்தீங்கன்னா அவர் வந்து டெஹரான்ல கொண்டு போயிடுவாரு. அன்பினிஷ்டு ஜாப் தானே அது. ஏன்னா அங்க இதுல வந்து அந்த குண்டு போட்டாங்கல்ல, பங்கர் பஸ்டரு, அங்க இருந்து அணுகுண்டெல்லாம் நாசமாக போயிடுச்சு. அப்படி ஏதாவது அங்க இருந்திருந்ததுன்னா ரேடியேஷன் லீக் வந்திருக்கும்ல, ஒன்றும் வரல. அதுக்கு முதல் நாள் தான் லாரியா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி இங்க ரஷ்யாவுக்கு முன்னாடியே சொன்னாங்களோ அது மாதிரி ஈரானுக்கும் சொல்லிட்டாங்க, நாங்க நாளைக்கு வந்து நிகழும் பார்த்திவ ஆண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் காலை 4:30 மணி சுப முகூர்த்தத்தில் நாங்க பங்கர் பஸ்டர் போட போறோம் அப்படின்னா முதல் நாளே தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப இவங்க சும்மா ஒரு குண்டு போட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு நான் கோடு போடணும்ல, 8 கோடு போட்டேன் பரிசு கொடு அப்படின்னு. பட் இந்த தடவை நிஜமாவே ஏதாவது நடக்கும் அப்படின்றாங்க. அதனால தான் வந்து ஈரான் இந்த தடவை ரஷ்யா சைனா இந்த ஒரு ஆக்சிஸ் இவங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. எல்லாமே கண்டினியூஸ் இல்லையா? ஓகே, இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் 3ஆம் உலகப்போருக்கு உலகத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்ல அவ்வளவு தூரம் போகாதா? இல்ல, இது வந்து இந்த 3ஆம் உலக போர் அப்படின்னா எங்கேயாவது போயிட்டு குண்டு போட்டா திருப்பி யாராவது குண்டு போடணும், அப்போதான் அது உலக போரா வரும். இவர் போற இடம்லாம் வந்து என்னது வத்தல் தொத்தல் அப்படின்னு கவுண்டமணி சொல்வாரு, அந்த மாதிரி அங்கதான் போய் நிற்கிறாரு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல சீனாவும் சரி ரஷ்யாவும் சரி ப்ரொஜெக்டிங் தேர் பவர் அவுட் சைட் நியர்பை ஏரியாஸ் அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லை. சவுத் அமெரிக்காலேயோ இல்லை வந்து ஈவன் மிடில் ஈஸ்ட் அப்படின்னா கூட ஓரளவுக்கு சீனா இந்த பக்கம் ஹெல்ப் பண்ணலாம். பட் ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கான் போது அவங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஈரான் அப்படின்னும் போது அது வந்து ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் சினாரியோ. அவங்க என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போச்சுன்னா ஒரு 4 குண்டை தூக்கி சவுதி அரேபியா மேல போடுவாங்க. ரியாக்ஷன் டைம் கம்மியா இருக்கிற இடத்துல 4 ஆயில் ஃபீல்டை கொளுத்தி விட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மஸ் அதுல வந்து ஒரு 4 ஷிப்பை உடச்சி தள்ளி விட்டாங்கன்னா சோக் ஆயிரும்ல. ஸோ அதுக்கு தான் ஒரு வெனிசுவேலா 50 மில்லியன் பேரல் அப்படின்றாரு. அது ஹெவி க்ரூட். அது அஃப்கோர்ஸ் அங்கே அமெரிக்காவில் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு. சரி, இவ்வளோ சொல்லினுக்கிறாங்களே, சீனா வாங்குது, ரஷ்யா வாங்குது, பிரேசில் வாங்குது, இதெல்லாம் வந்து நாங்கள் சாங்ஷன் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாருல விளக்கண்ண ட்ரம்ப். வெனிசுவேலாவோட ஆயில்ல கிட்டத்தட்ட 20% ஷெவ்ரான் வாங்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இன்னும் இத்தனை நாளா யூஎஸ் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்ப நீ வாங்கினா நல்லது, என்னட உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி, அப்படிதானே இருக்கு. ஸோ எல்லாமே டுபாகூர் வேலை அவங்க பண்றது. இப்ப சைனாவுக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை அவங்க பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடமா. அடுத்தது ஈரான் மேல கை வச்சார் அப்படின்னு சொன்னா அது பெரிய தப்பு. ஏன்னா அந்த பக்கம் உங்களுக்கு பிளாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தே ஹாவ் டு ஹெவிலி டிபெண்ட் ஆன் ரஷ்யா. ரஷ்யாவுக்கு அது லாபம். ஏற்கனவே புதுசா பைப்பெல்லாம் வேற போட்டுருக்காங்க. அப்ப இந்த பக்கத்துல இருந்து வராதுன்னும் போது ரஷ்யா எங்க டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது, $1 எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு தான் லாபம். ஸோ நீங்க வந்து ரஷ்யா கிட்டே இருந்து ஆயில வாங்கின்னு அவங்களுக்கு வார் ஃபண்டிங் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா லூசு, நீ அதை தானடா பண்ண போற.
வெனிசுலாவுடைய ஆயிலை எடுத்து இவங்க அது ஹெவி க்ரூட் தான், அதை எடுத்து இவங்க கிட்ட நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு இவங்க மார்க்கெட்ல புழக்கத்தை விடுறாங்க அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு தானே அடி. ரஷ்யாவுடைய ஆயில் தானே சீப்பா ஆகும். அப்புறம் வெனிசுலாவுடைய ஆயில் உலக அளவில் கரெக்ட். when oil is flooding the market ரேட்டு குறையும். சொல்லப்போனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அந்த சோவியத் யூனியன் உடஞ்ச ஒரு காலகட்டத்தில் 98 வந்து அந்த ஏஷியன் ஃபினான்ஷியல் கிரைசிஸும் போது ஆயில் அடி வாங்குச்சு. அங்கேருந்து 50 மில்லியன் பேரல்ஸ் ஆயிலை வாங்க போகிறாங்க. அதனால இட் வில் பி ஃப்ளட்டிங் த மார்க்கெட் அப்படின்னா யார் கொடுக்க போறீங்க? சீனாக்கா? இந்தியா கொடுப்பாங்க. நாம தான் இங்கே வாங்கினுக்கிறோங்க. அதான் வரி போட்டிருக்காரு அவரு, 500% வரி போட போறேன்றாரு. பிரபு, நம்ம வீடியோவை ட்ரம்ப்ல ஒயிட் ஹவுஸ்ல யாரோ பார்த்து நேக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஏன்னா 50% 500% கூட போடுன்னு சொன்னால போட்டாங்க. போட்டுக்க என்னப்பா, நவம்பர்ல ஹையஸ்ட் ரஷ்யாலேருந்து ஆயில் பர்ச்சேஸ் தெரியுமா? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்கியிருக்கோம். நீ எவ்வளோ வேணா போட்டுக்கிட்டே, சரி நீ 500% அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஃபர்னிச்சர், மாடுலர் கிச்சன் ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து 1 வருஷத்துக்கு டாரிஃபை தள்ளி வச்சுக்கிறாரு. நான் கேட்டேன் நான் இதை தள்ளி வைக்கணும், கேட்கவே இல்லையே. நீ இதுக்கு தள்ளி வச்ச? ஏன்னா அங்க குத்துது. மிட் டர்ம் எலெக்ஷன் சொல்றாரு, வரும் ஜெயிக்கல என்ன இம்பீச் பண்ணிடுவாங்க, என்ன காப்பாத்திருங்க அப்படின்னு உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவங்க சொல்றாங்க. டே லூசு, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி டாரிஃப்னு விலையேத்தினே போனியானா நாங்க ஒண்ணுமே பண்ண வேணாடா, அவ்வளோ போட்டுருவாங்கடா அப்படின்னா கேட்க மாட்டேன்றாரு. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த இந்த எலக்ட்ரோரல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க, அதுலலாம் ஏதோ கூத்து பண்ணினுக்கிறாரு அவரு. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ சீனா அங்கேருந்து ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது பிளாக் ஆயிடுச்சா? அது வரப்போறது இல்லைல்ல. அப்போ அவங்க எங்க போவாங்க? ரஷ்யா கிட்ட தானே போவாங்க. விலை குறைஞ்சாலும் வால்யூம் அதிகமாகுதா? விலை குறையுதுன்னே கூட வச்சுக்கோங்க, அளவு அதிகமாகுது. அப்போ ரஷ்யா என்ன சொல்லுவாங்க, சரிங்க விலை குறைஞ்சிச்சு வேர்ல்டு மார்க்கெட்ல, வெனிசுவேலா ஆயில் வந்துச்சு, ஆனா நீ வாங்க முடியாது, நீ அமெரிக்கா கிட்ட வாங்குவிய, அவன் உனக்கு கொடுக்க மாட்டான், உனக்கு விலை ஏத்துறேன்னு சொல்லுவான். அப்ப நீ என்கிட்ட தான் வந்தானோ. நவ் இட் இஸ் a செல்லர் மார்க்கெட். அதனால உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், மார்க்கெட் ரேட்டை கொடுத்துரு, டிஸ்கவுண்ட் கிடையாது. இப்ப சொல்லுங்க, ரஷ்யா எப்படி அடி வாங்கும்? இதுதான் சொல்றது ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. இங்க இப்படி பண்ணா அங்க அப்படி, இட்ஸ் 3D chess. இங்க நீங்க ஒரு பானை மூவ் பண்ணீங்கன்னா பல இடங்கள்ல அதனுடைய ரெபர்கஷன் இருக்கும். ஆனா இதெல்லாம் அண்ணன் யோசிக்க மாட்டாரு. அந்த வரி போடுறாரு, ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான ஒரு தீவம், அதை ஒரு தனி நாடுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு 25% யோசிக்கிறாங்க. ஐயோ, அங்கேருந்து நம்ம எண்ணெயை இம்போர்ட் பண்றோம், இந்த ஆள் அதுக்கு போய் 25% போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கரெக்ஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல காலம், அது அட்மின் ஏதோ எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லல அவரு, அதனால தப்பிச்சுது. இந்த மாதிரிதான் அவர் பண்ணிருக்கிறாரு. திடீர்னு எழுந்து பாரு, அப்படியே எழுந்த உடனே அப்படியே கண்ணு முன்னாடி வந்து பார்ப்பாரு, மேப்ல சுத்தி கித்தி பார்ப்பாரு, எது கண்ணில் போடுதோ அது எனக்கு வேணும் அப்படின்பாரு. உன்னை கூட இருக்க மார்க்கோ ரூபியோ, ஜேடி வான்ஸ்லாம் அண்ணன் கேட்டாருப்பா வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு. அது சரி, அந்த கும்பல் தான் இன்னைக்கு அது பக்கத்துல இருக்குது. ஒருத்தங்க கூட யோசிச்சு எவா என்ன இருந்தாலும் இந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ணினுக்கிறானே, இதெல்லாம் யாராவது சொல்லுங்கடா. அமெரிக்க மக்கள் இதை ரசிக்க மாட்டாங்கன்றீங்களா ட்ரம்போட நடவடிக்கைகள்லாம்? போய் பாருங்க நீங்க, அப்ரூவல் ரேட் குறைஞ்சிதுன்னா அந்த சர்வே இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அதெல்லாம் டுபாக்கு அப்படிதான் சொல்லுகிறாரு அவரு. மிட் டர்ம் எலெக்ஷன்ல தெரியும், அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய போகுது. அதுக்கு வேற சொல்லிட்டார், எப்பவுமே பிரசிடென்ட் ஜெயிச்சு வந்தார்னா அவருடைய கட்சி மிட் டர்ம் எலெக்ஷன்ல தோத்துரும், அது ஏன்னு தெரியல. நீங்க போயிட்டு அது ஒரு வார்த்தையை வேற, வாட் த ஹெல் இஸ் இன் தர் மைண்ட், போய் நீங்களாம் ஜனங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணா அப்புறம் அவங்க கடுப்பாகாம என்ன பண்ணுவாங்க? அவர் கட்சியில இருக்கவங்களே கடுப்பாயின்னுக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, இந்தியா இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிலேஷன்ஸை வளர்த்து வச்சுக்கிறோம், நீங்க வந்து இது மாதிரி எடுத்தங்க கவுத்துட்டு போறீங்களா அப்படின்னு. அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு. யூ ஷுட் மேக் மீ ஹாப்பி. எங்க சொல்ல வேண்டிய வார்த்தை எங்க வந்து சொல்லி நிற்கிறேன். முதல்ல நான் பிசினஸ் மேன்யா, அதுக்கப்புறம் தான் பொலிட்டிஷியன் அப்படின்றாரா? நீ எப்பவுமே பிசினஸ் மேனா தானே இருக்க, அதுதானே பிரச்சனை. ஒரு பொலிட்டிஷியனா, ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங்கா நடந்திருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. சொல்ல போனா பிசினஸ் மேனா கூட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிசினஸ் மேன் வந்து இப்படி பண்ணா நமக்கு இங்க லாஸ் வருமா அப்படின்னு யோசிச்சு செய்வாங்க. டாரிஃப்ன்றது அமெரிக்கன் பீப்புள் கொடுக்கறது, அதைத்தான் கஜானாவை வந்து குவியுது. பார்த்தீங்களா, வரி போட்டேன் இவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்றீங்களே, இது எங்கேயாவது லாஜிக் இருக்குதா? நீங்க எல்லாம் ஒரு பிசினஸ் மேன் சொல்லி எப்படியா நீ இவ்வளவு நாளா பிசினஸ் பண்ணான்னு தான் எல்லாம் கேட்கறாங்க. இப்போ பிசினஸும் தெரியாது, பாலிடிக்ஸும் தெரியாது, எப்படியோ வந்துட்டாரு. மேபி கூட இருந்த சிஇஓ அவங்கெல்லாம் சேர்த்து கம்பெனியை பெருசா வளர்த்து விட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார்.
நன்றி பிரபு.